வாய்ஸ். கோவையில் சர்வதேச சைமா ஜவுளி டெக்ஸ் ஃபேர். கோவையில் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் நடத்தும் ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகங்களின் சர்வதேச அளவில் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து பரஸ்பரம் பயனடையும் வகையில் அதன் 14வது கண்காட்சி ஜூன் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை கோவை கொடிசியா கண்காட்சி வளாகத்தில் நடைபெறுகிறது. நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். உடன் சைமாவின் தலைவர் டாக்டர் எஸ்.கே. சுந்தரராமன் மற்றும் துணைத் தலைவர் எஸ். கிருஷ்ணகுமார், துரை பழனிசாமி, இந்திய ஜவுளி தொழில் கூட்டமைப்பின் தலைவர் ராகேஷ் முகரா, இட்மா தலைவர் சவுந்தரராஜன், ஜவுளி இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் விற்பனையாளர் சங்க தலைவர் சங்கர், சர்வதேச ஜவுளி கண்காட்சி தலைவர் பாவேஷ் பட்டேல், சிறு குறு தொழில் நிறுவனர்கள், ஊழியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள 260 ஸ்டால்களில் தமிழகத்தை தவிர குஜராத், மராட்டியம், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் மற்றும் டாமன் அண்ட் டையூ மற்றும் திராத்ரா நகர் ஹாவேலி ஆகிய யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த தங்கள் பொருட்களை இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தியுள்ளனர். இது தவிர ஐரோப்பிய ஒன்றியத்தின் அங்கமான சுவிட்சர்லாந்து, இத்தாலி மற்றும் பெல்ஜியம் போன்ற நாடுகளும் மற்றும் ஜப்பான், சீனா நாடுகளையும் சேர்ந்த ஜவுளி இயந்திர தயாரிப்பாளர்கள் இக்கண்காட்சியில் பங்கு பெற்று உள்ளனர். இதன் மூலம் ரூபாய் 1500 கோடி அளவிற்கு வர்த்தகம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷனுடைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு மீட்டிங் நடந்தது. ஒரு டெக்ஸ்டைல் ஸ்பேர்ஸுடைய உதிரி பாகங்களை பத்தி ஒரு கண்காட்சி இது வருஷம் நடக்கிறது. இந்த வருஷம் வந்து தேர்தலுக்கு பிறகு இப்பதான் முதல் தடவை நடக்குது. நான் எம்பியா பொறுப்பேற்ற கொண்ட பிறகு இப்ப முதல் முறையாக நடக்குது. இப்ப இவங்களும் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். பழைய மாதிரி கோவையில வந்து எப்படி ஒரு செழிப்போட நூற்பாலையில் இருந்தோ அதே மாதிரி போகணும். அதற்கு உங்கள் உதவி தேவை, அரசாங்கத்தின் உதவி தேவை அப்படின்னாங்க. கண்டிப்பா இது குறித்து பாராளுமன்றத்துல வந்து நாங்க இதை பத்தி குரல் எழுப்புவோம். சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அதிகாரிகள் இடத்துல பேசி இந்த துறைக்கு என்ன செய்ய வேண்டுமோ கண்டிப்பாக நாங்க செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம். இழந்த பொலிவை, அதாவது பொலிவிழந்து வருகின்ற இந்த நூற்பாலை தொழிலை பொறுத்த வரைக்கும், உதிரிப்பாகல் தொழிலை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதே பொலிவை நாங்கள் தேர்தலில் சொன்ன மாதிரி இதற்காக நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்போம். முதல்வர் அவர்கள் இது குறித்து முதல்ல பேசியிருக்காரு. கோவைக்கு வந்து கண்டிப்பா நம்ம ஏதாவது செய்யணும் சொல்லி முதல்வர் இடத்திலும் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். அதுவும் நாங்க போய் பேச போறோம். மத்திய அரசிடம் பேசுவோம். இதுதான் வந்து அவங்க வச்ச கோரிக்கை. இதை பற்றி சிறப்பா பிற்காலத்தில் பேசிக்கொள்ளலாம். கொஞ்சம் வரி விதிப்புகள் பிரச்சனை, கொஞ்சம் கரண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அது இன்னும் முழுசா தெரியல. அது அவங்க கிட்ட பேசி அதுக்கப்புறம் நம்ம கலந்துக்கலாம். ஆமா, அது வந்து அமைச்சர்கிட்ட தான் பேசணும். அது ஸ்டேட் கவர்மெண்டோட பிரச்சனை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேற இதுதான் கொடுத்தாங்க. வேற சில பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அதை மட்டும் பேச போறேன். மற்றவெல்லாம் அப்புறம் சரி. கோவை வாய்ஸ்.